Please subscribe Sadhguru Sai Creations. இது பெண்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக தலைமுடி உதிர்தல் இருக்கும். ஆனால் முகத்தில் முடி வளர்ச்சி இருக்குது. இது என்னங்க ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்திருப்போங்க. ஸோ ஃபேஸில் இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறேன், இல்லை வேக்சின் போடுறேன், இல்லை லேசர், இந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்தாலும் அதை மைல்டாக ஷேவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் க்ரோத் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி முகத்தில் ரோமங்களோட வளர்ச்சி இருந்ததுன்னா இந்த 2 மூலிகையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு தினந்தோறும் காலையில் நல்லா கஷாயம் மாதிரி இதை கொதிக்க வச்சு இன்டர்னலாக குடிக்கணும். ஸோ ஃபேஸ்க்கு இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப தண்ணீர் விட்டு நல்லா தேய்க்கணும். ஸோ ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகத்தில் நிறைய பேருக்கு, பெண்களுக்கு முக்கியமாக அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குங்க. முகத்தில் சின்ன சின்னதாக ரோமங்களோட வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக தலைமுடி உதிர்தல் இருக்கும். ஆனால் முகத்தில் முடி வளர்ச்சி இருக்குது. இது என்னங்க ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இதற்கு உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் தான் முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். டீனேஜில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் முகத்தில் இருக்கும். ஸோ இதற்கு காரணம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு முக்கியமான காரணம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தாலோ முகத்தில் ரோமங்களோட வளர்ச்சி இருக்கும். ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்திருப்போங்க. ஸோ ஃபேஸில் இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறேன், இல்லை வேக்சின் போடுறேன், இல்லை லேசர், இந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்தாலும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் அதுக்கப்புறம் திரும்பவும் முகத்தில் ஹேர் க்ரோத் வர ஆரம்பிக்குது. அப்போது இதற்கான முழுவதுமான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அதை நம்ம சரி செய்தே ஆகணும். ஸோ ஒரு சிலருக்கு பிசிஓடி தான் இதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும். நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் என்னென்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஸோ பிசிஓடி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், ஸோ ஒரு 2-3 மாதங்கள் தானே பீரியட்ஸ் வரலாம், ஓகே அப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது இதனோட சைடு எஃபெக்டாக நமக்கு என்ன ஆகும்னா பெண்களுக்கு முகத்தில் ரோமங்கள் அதிகமாக வளர்ச்சியிடும். ஸோ அப்பர் லிம்ஸில், அதாவது மேல் உதட்டு பகுதிகளில், தாடை பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்னதாக மைல்டாக இருக்கும். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மைல்டாக ஷேவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் க்ரோத் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி முகத்தில் ரோமங்களோட வளர்ச்சி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இயற்கையான முறையில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஹேர் க்ரோத் இருக்கிறவங்க பீரியட்ஸோட சைக்கிள் நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ பீரியட்ஸ் சைக்கிள் நமக்கு ரெகுலராக இருக்கும்போது மட்டும்தான் ஹேர் க்ரோத் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போது பேசிக்காக இதற்கான மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது பிசிஓடியை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் முக்கியமாக வாய்விடங்கம், ஸோ வாய்விடங்கம், கழற்சிக்கல், இந்த 2 மூலிகையுமே நமக்கு பயன்படுது. ஸோ இந்த 2 மூலிகையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு தினந்தோறும் காலையில் நல்லா கஷாயம் மாதிரி இதை கொதிக்க வச்சு இன்டர்னலாக குடிக்கணும். ஸோ இந்த வாய்விடங்கம், கழற்சிக்காய் 2மே சம அளவு எடுத்து பவுடர் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பவுடர் ஃபார்மில் எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிடணும். ஸோ இது நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு 3/4 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கஷாயத்தை குடிச்சிக்கிட்டே வரணும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில். ஸோ இதனோட பலன் என்னன்னு பார்த்தோம்னா இதை குடித்து ஒரு 30 நாட்கள், ஒரு மாதத்திற்குள்ளாகவே நல்ல ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் நமக்கு நார்மலாக வர ஆரம்பிக்கும். பிசிஓடி பிரச்சனையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்க்க முடியும். ஸோ இதை தொடர்ந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத், முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத்தும் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, முகத்திற்கும் நமக்கு நல்ல பொலிவை தரக்கூடியது. இதற்கு பேசிக்காக நம்ம என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்தலாம் அப்படின்னா குப்பை மேனி பொடி. ஸோ நம்ம உடலில் எந்த வகையான சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது தான்
குப்பைமேனி. ஸோ குப்பைமேனி பொடி, அடுத்ததாக வசம்பு, அடுத்தது செஞ்சந்தனம், அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள். ஸோ இந்த 4 மூலிகைகளோட பொடியும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தினந்தோறும் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரணும். சித்த மருத்துவத்தில் படிகார நீர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ இந்த 4 மூலிகையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு படிகார நீர் இதில் கொஞ்சம் விட்டுடணும். அதனோட எலுமிச்சை சாறு ஒரு 3-4 துளிகள், ஸோ 3 to 4 ட்ராப்ஸ் வந்து எலுமிச்சை சாறு இதில் விட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தேன் கலந்துட்டு ஃபேஸில் எங்கெல்லாம் நமக்கு முகத்தில் ரோமங்களோட வளர்ச்சி இருக்கோ டெய்லி ரெகுலராக இது வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி இந்த கஷாயமும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இர்ரெகுலர் பீரியட்ஸ் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபேஸ்க்கு வந்து இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப தண்ணீர் விட்டு நல்லா தேய்க்கணும். ஸோ ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸும் நமக்கு குணமாகும். முக்கியமாக இதிலேயே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.